கல்வி திட்டம்னா என்ன தெரியுமா சார்? பசங்களோட பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, உடைமை பாதுகாப்பு, இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோன்றோம். உயிரோட வந்துருமா சார் எங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு? வரக்கூடிய 2026 தேர்தல்ல மீண்டும் திமுக ஆட்சி உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? எல்லாருமே இஎம்ஐல ஓடிட்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ, நெக்ஸ்ட் கடன், தனி நபர் கடன் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. எந்த சொல்யூஷனாவது இவங்க திமுக கிடைச்சிருக்கா? ஏன் எல்லாம் இஎம்ஐல ஓடிட்டு இருக்கோம்? நீங்க உள்பட நானும் இஎம்ஐல ஏன் ஓடிட்டு இருக்கோம்? தமிழ்நாட்டுல இந்தியா மாநிலத்துல எல்லாத்துலயுமே வச்சுங்க, நம்ம எல்லாமே இஎம்ஐல முக்காவாசி ஓடுறது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். ஏன் இஎம்ஐல ஓடுது? அதுக்கு ரீசன் அவர் சொல்லட்டும், அடுத்த ஆட்சி அவர் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா. ஏன் வரி செலுத்துறாரு? ஒரு 2 days முன்னாடி பாத்தீங்களா நீங்க? நாங்க வந்து ஒரு பாமர ஏழை மக்கள், படிக்காத தற்கூரிகள். எங்களுக்கே தெரியுது 2 நாளைக்கு முன்னாடி டோல்கேட்ல வந்து விலைய ஒரு என்னது அதை சொல்லுவாங்க, அந்த வண்டி போனா வரி போட்டாங்கல்ல, அதனால பால் விலை ஏறி டீ மட்டும் 15 ரூபாய் ஆச்சு. எங்களோட தினசரி வருமானம் அன்றாடம் வந்து 3 வேளை சாப்பாடு மட்டும்தான். மேக்சிமம் எதிர்பார்க்கறது பசங்களோட கல்வி திட்டம். வேற எதுவுமே பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. வாடகை வீட்டுல நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க எதிர்பார்க்கறது என்ன? சாப்பாடு. அது எங்களால 2 வேளை சாப்பிட முடியாது. அந்த 2 வேளைக்கு என்ன வேணும்? டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு மற்ற அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஓடிடுவோம். இப்போ அந்த டீ எங்களால் குடிக்க முடியுமா சார்? அதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. திமுக ஆட்சி அடுத்த வருஷம் கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். இது உங்களுக்கு முடிஞ்சா பதில் எனக்கு கொடுங்க. முடியுமா? எனக்கு டீ 15 ரூபாய் கொடுத்ததுக்கு காரணம் தெரியணும். அவன் டோல்கேட்ல வரி ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பால் விலை ஏத்திட்டாங்க. பால் விலை ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் டீ தூள் விலை ஏத்திட்டாங்க, டீயை ஏத்திட்டாங்க, காஃபி தூள் ஏத்திட்டாங்க, எல்லாம் ஏத்திட்டாங்க. பாவம் டீக்கார அவர் விலை ஏத்திட்டாரு. நாங்க வருமானம் என்ன? எங்களோட வருமானம் என்ன? இஎம்ஐயும் கட்டி, வாடகையும் கட்டி, பசங்களை படிக்கவும் வைக்கணும். இவ்வளவும் செஞ்சு நாங்க டீயே குடிக்கும்னா அப்புறம் நாங்க எதுக்கு சார் உயிரோட வாழணும்? 1000 ரூபாய் வச்சு என்ன சார் பண்ணணும்? டீ வாங்கி குடிச்சிடலாமா? அதான் சார் 1000 வச்சு டீயே வாங்கி குடிச்சிடலாமா? அதுக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அதுல வேற வீட்டுக்கார வேற 500 ரூபாய் பங்கு போட்டுக்கிறாரு. அதை என்ன பண்ணலாம்? குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய்மா, உனக்கு 500 ரூபாய், எனக்கு 500 ரூபாய், அவர் பங்கு போட்டுட்டாரு. குழந்தைங்க 2 இருக்கு, அவங்களுக்கும் பாதி பங்கு தரணுமே. நாங்க என்ன பண்றோம்? பங்கு பிரிக்க முடியல சார். எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி அதாவது கத்து கொடுக்கலாம்ல. இப்படி பிரிங்கம்மா, 1000 ரூபாய் இப்படி வச்சுக்கலாம். நீங்க 2 பசங்களுக்கு 250 ரூபாய் எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்காருக்கு ஒரு 250 ரூபாய் கொடுக்கலாம். நீங்க ஒரு 250 ரூபாய் எடுத்துக்கலாம். டீ மட்டுமே 15 ரூபாய். இதுக்கான சொல்யூஷன் அவர் எனக்கு தரட்டும். அடுத்த வருஷம் அவர் ஆட்சி தயவு செஞ்சு நாங்க மனமாற ஏத்துக்கிறோம். அவர் சொல்ல மாட்டாரே இதுக்காகலாம். அதுக்கு நாங்க என்ன பண்றத? பார்த்து ஆட்சி வேணாம் தான் நாங்க சொல்ல முடியும். ஏன் சார்? நான் டீ மட்டும் தான் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு சார். வேற என்னன்னா நீங்க இந்த ஆட்சியில வந்து கஷ்டப்படுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன குழந்தைங்களோட கல்வி திட்டமே சரியில்லை சார். நாங்க பாமர மக்கள் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். நாங்க படிக்கல, எங்க அம்மா எங்க தலைமுறை படிக்கல, ஆனா எங்க பசங்களாவது படிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். காலேஜ் கொண்டு போய் சேர்க்க முடியுமா சார் எங்களால? 12th ஏதோ அரசாங்க பள்ளியில சேருங்க. நீங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்கலாம் அரசாங்க பள்ளியில சேர்க்கல. நான் சேர்த்திருக்கேன் சார். இந்த பேட்டி நீங்க நேரடியா கொடுத்தாலும் எனக்கு அவ்வளவும் எல்லாம் பயமும் இல்லை. நான் கொடுத்துருக்கேன். நான் படிக்க வைக்கிறது 12வது வரைக்கும் நான் அரசாங்க பள்ளியில படிக்க வச்சுட்டேன். காலேஜ் சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும் பஸ் போவாத? சாப்பாடு வேணாமா? துணி வேணாமா? அதுக்கான சொல்யூஷன் வேணாவா? என்ன பண்ணணும்? அதுக்கான ரீசனை சொல்லுங்க சார். நாங்க அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை தாராளமா ஏத்துக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா, அப்புறம் வந்து காமராஜர் இருந்தாரு, இன்னும் எவ்வளவு தலைவர்கள் வந்தாரு. எம்ஜிஆர் போனாங்க, ஜெயலலிதா போனாங்க, எவ்வளவு பேர் போனாங்க. அடுத்த தலைமுறைக்கு அவங்க வழி விட்டு நவுந்தாலாவது அவங்களாவது எங்களுக்கு இந்த 15 ரூபாய் டீய அதோட நிறுத்த முடியுமான்னு பாக்கலாம் சார். தலைவரை கூட நான் கேட்டுக்கிறேன். ஏன் சார்? அததான் சார் சொன்னேன். நான் ஒண்ணுதான் சார் சொன்னேன். ஒண்ணுதான் சொன்னேன். டீ மட்டும் தான் சொன்னேன். அரிசி, பருப்பு, டிபி, தண்ணி, குடிக்கிற தண்ணி கூட என்ன சார் பண்ணுவோம்? நாங்க 40 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் ஒரு கேன். சொல்லுங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் முடியுமா உங்களால? அவர்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்ல முடியுமா? வீட்டு அட்ரஸ் வேணுமா வந்து சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? 1 கூட கொடுக்க முடியாது சார். 1 கூட கொடுக்க முடியாது சார். நாங்க நடுத்தர மக்களை, நான் நடுத்தர ஃபுல்லா கோயம்பேடு ஃபுல்லா நடுத்தர மக்கள். இவங்க கேள்வியா ஒண்ணு கேட்க, எங்களோட பிள்ளைங்களை கொண்டு போய் நாங்க காலேஜ் சேர்க்கணும். அதுக்கான சொல்யூஷன் அவர் சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். எல்லா பிள்ளைக்கும் நீங்க 100% காலேஜ்ல ஃப்ரீ சீட் கொடுப்பீங்க அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா ஃப்ரீ சீட் காது கேட்டுதா சார்? உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜ்ல இருக்க ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் காலேஜ்ல எதிர்பார்க்கறீங்க? அந்த காலேஜ்ல வசதியே இல்லனாலும் பரவாயில்ல சார். எங்களுக்கு நல்ல கல்வி திட்டம் கொடுத்தா போதும் சார். நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? கல்வி திட்டம்னா என்ன தெரியுமா சார்? பசங்களோட பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு,
உடைமை பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோன்றோம். உயிரோட வந்துருமா சார் எங்க பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு உங்க ஆட்சியில? சொல்லுங்க சார், உயிரோட வந்துருமா? நம்பி அனுப்பலாமா கவர்மெண்ட் காலேஜுக்கு? எதுவுமே நடக்காதா? யூடிசிங்கெல்லாம் நடக்கிறது இல்லையா? சொல்லுங்க சார். அவ்வளோதான் சார், நாங்கள் கிளம்புறோம் சார். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு போனால் தான் நாங்கள் நாளைக்கு வாழ முடியும். அன்றாட தினம் சம்பாரிச்சாதான் நாங்கள் வாழ முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றீங்களா? நிஜமா ஏமா நல்லா பாத்துக்கிறாங்க. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இல்ல வந்து சொல்லிட்டு போவாங்க. இல்ல உண்மையால சார், இல்ல சார், திமுக ஆட்சி சொல்ல, நான் எல்லா ஆட்சியிலும் பொதுவா ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். திமுக பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லிட்டு கண்ணை நோண்டி விடுறாங்களே, அது என்ன பண்ணலாம்? அப்ப நாடு கண்ணு தெரியாத போட்டுன்றீங்களா? இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, முதல்வர் நமக்காக தானே ஃபாரினுக்குலாம் போயிட்டு இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. நான் என்ன பண்ண சொன்னேன்? ஃபாரினே போகலாம். அதை பத்தி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது வரைக்கும் பஸ்ஸே தாண்டல. அதாவது முதலீடுமா, நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வர. அந்த பினான்சியல் எனக்கு தெரியல சார், அதோட விவரம் தெரியல. இப்போ எனக்கு டோல்கேட்ல இதுவும் மாத்திட்டாங்க, அது தெரிஞ்சிச்சு. நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். அவர் போய் எங்களுக்கு என்ன நல்லது செஞ்சாரு எங்களுக்கு தெரியல. அது விளக்கம் படுத்துறதுக்கு அவர் தயார. பாமர மக்கள் கிட்ட வந்து பேச சொல்லுங்க. இதை ஏதோ பண்ண இப்படி பண்ணணும், அவரை பேச சொல்லுங்க. அவரு இதை செஞ்சா நல்லது, இதனால நான் வெளிநாட்டுக்கு போனேன், இந்த ஏழை மக்கள் வந்து இனிமே இப்படி ஆயிடுவீங்கன்னு அவர் டைரக்டா வந்து எங்களை கிட்ட பேச சொல்லுங்க. நாங்க வந்து ஏதோ வேணாம் சார், அவரு மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம். ஏன்னா அவர் கலைஞரோட மகன், நான் ஆஃப்டர் ஒரு கூலி தொழிலாளர் மகள். அவரை நான் பேச முடியாது, ஆனா என்னோட ஆதங்கத்தை பேச முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? என் பேர் கூட தெரியாம நீங்க இப்ப வந்து பேட்டி எடுக்கிறீங்க. நான் அதே மாதிரி உங்க பேர் தெரியாம நான் கூட உங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். முகம் தெரியாத நம்ம 2 பேரும் பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவர் வந்து எங்க கிட்ட பேசுனாங்க, அவரை தானே தேர்ந்தெடுத்தோம். அவர் வந்தாருன்னா, முதலமைச்சரா வந்தாருன்னா எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு அவரை தானே சார் தேர்ந்தெடுத்தோம். நடக்கலையம்மா, நல்லதே நடக்கல சார். நடந்தா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட உங்க பேர் கேட்கல, என்ன பேட்டி எங்க எடுக்கிறீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்கன்றாரு முதல்வர், ஏமா அப்படி சொல்றீங்க? எப்படி நாங்களே போய் சொல்லிக்கலாம் சார். ஆனா நாங்க போய் சொல்ல விரும்பல, உண்மையை சொல்றோம். அடுத்த ஆட்சியாவது மலர்ந்து வேற ஏன்னா நல்லது நடந்தா நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. முதல்வருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, ஒண்ணு கூட போட தயாரா இல்ல சார். எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கட்டது. எங்க பொம்பளை பசங்க ஒண்ணுமே வேணாம், காலேஜ் போவோனா, ஸ்கூலுக்கு போவோனா, எங்கேயும் போனா வீட்லயே இருந்தாலும் உயிரோட இருப்பாங்கன்னு உத்தரவாதம் வழங்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவருக்கு மார்க் தரலாம், கண்டிப்பா தரலாம்.